இல்லாதவர்களை தேவன் தெரிந்து கொண்டார். அப்படின்னு என்ன அர்த்தம்? உலகத்துல வருமானமே இல்லை, சின்ன தொழிலே இல்லை, 4 பேர்கிட்ட எனக்கு வேலை தருவீங்களான்னு அப்படி கேட்டு கேட்டு அலைந்த அந்த மக்களை தேவன் கிருபை வைத்து ஆண்டவர் ஏதோ ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அதுல கர்த்தர் பெருக்கத்தை கொடுத்து கீழே கிடந்த அவர்களை மேலே கொண்டு வர கர்த்தர் கிருபை செய்கிறோம். இன்னைக்கு பாருங்க, உலகத்துல நிறைய கோடீஸ்வரனா இருப்பாங்க, நல்ல வசதியா இருந்தாங்க. இன்னைக்கு அவங்களை தேடி பார்த்தா அவங்களுக்கு வீடு இல்லை, சொத்து இல்லை, நிலம் இல்லை, இன்னைக்கு கடன் பிடிச்சு தரித்திரம் பிடிச்சு தற்கொலை பண்ணி போயிட்டார்கள். அப்படி இந்த செய்தியோடு நீங்க கேள்விப்படுவீர்கள். ஆனா நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு தற்கொலைக்கினராய் போனாங்க, ஒண்ணுமே இல்லாம வெறுமைப்பட்டு கிடந்தாங்க. இன்னைக்கு அநேகருக்கு வேலை கொடுக்குறாங்க, டாப்ல இருக்கிறாங்க, கையினால வாரி வாரி வழங்குறாங்க. இந்த நிலைக்கு நீங்க செய்தி கேட்கறீங்களா? கேட்கறீங்க இல்லையா? இந்த நிலைக்கு தேவன் உங்களை கொண்டு வருவார். நிறைய கோடீஸ்வரனா இருக்கிற, டாப்ல இருக்கிறன்னு சொல்றவங்களை வெட்கப்படுத்தி ஒண்ணும் இல்லாம கீழே எடுக்கிற பிள்ளைகளை தெரிந்து கொண்டு அவங்க நடுவில் உயர்த்துகிற தெய்வம் நீ சொல்லு என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளில் உங்களோடு வசனத்தை சொன்னபடினால நான் தைரியமா பேசுகிறேன். நிச்சயமா நான் சொல்லுகிறேன், நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். இதெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? தேவன் உயர்த்த 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 தேவன் இதை எனக்கு செய்தார் என்று சொல்லி நீங்கள் சொல்லணும். அதற்கு தான் இதை தருகிறேன்.